من همزه ونفخه ونفخه بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நம்பிக்கைகள்ல மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை மறுமை வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையாகும். நன்மை செய்தவர்கள் சொர்க்கத்திற்கும் தீமை செய்பவர்கள் நரகத்திற்கும் செல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருப்பதாக நம்ம எல்லோரையும் ஈமான் கொள்ள சொல்கிறார். அந்த சொர்க்க வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல நமக்கு சொல்றார். அப்படி சொல்லும்போது பல விதங்கள்ல அல்லாஹ் நமக்கு அந்த வாழ்க்கையை சொல்லி தருகிறார். خالدين فيها أبدا. சொர்க்கம் என்றால் என்ன? உலகத்தை போன்று ஒரு 60 70 80 வருட வாழ்க்கை அல்ல. خالدين فيها அது நிரந்தரமானது. அபதா அது என்றென்றும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்று சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் சொல்கிறார். இன்னும் பிற ஆயத்துகள்ல சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது உதுகுலூஹா பிஸலாமின் ஆமினின், இந்த சொர்க்கத்திற்குள் சலாமத்தோடும் அம்னோடும் நீங்கள் நுழையுங்கள். அப்படின்னா இதற்கு பிறகு கவலைப்படாத எந்த ஒரு பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்க வாழ்க்கையை பற்றி நமக்கு அல்லாஹ் சொல்கிறார். இன்னும் சில இடங்கள்ல குர்ஆன்ல சில சின்ன சின்ன வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சொல்றார். லஹும்மா யஷாஉன ஃபீஹா. துனியாவுல நாம நினைச்சதெல்லாம் கிடைக்காது. அம்லில் இன்சானி மா தமன்னா, மனிதன் தான் விரும்புவதை எல்லாம் அடைந்து விடலாம் என்று நினைக்கிறானா, எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, துனியால நாம அடைய முடியாது. ஆனா மறுமையை சொல்லும்போது, சொர்க்கத்தை எல்லாம் சொல்லும்போது லஹும்மா யஷாஉன ஃபீஹா, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் எதை நாடுகிறார்களோ எதை விரும்புகிறார்களோ அது அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிறார். இப்படி பல வகைகள்ல சொர்க்கம் என்றால் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது அரிசை சுமக்கிற மலக்குமார்கள் ஒன்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? ஒமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, அரிசை சுமக்கிற மலக்குமார்கள் சொல்லுவாங்களா? ரப்பனா அவங்க சொல்லக்கூடியது கேட்கக்கூடிய துஆலே உண்டு. என்ன துஆ கேட்பாங்க? ரப்பனா, எங்களுடைய இறைவா, அத்கில்ஹும் ஜன்னாத்தி அத்னின், அத்ன் என்ற சொர்க்கத்தில் இவர்களை நுழைவிப்பாயாக. ஒமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம், இவர்களை மட்டுமல்ல இவர்களுடைய தாய் தந்தை மூதாதையர்களையும் அல்ல யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் சொர்க்கத்தில் நுழைவிப்பாயாக. வ அஸ்வாஜிஹிம், யாரெல்லாம் இவர்களை மட்டுமல்ல இவருடைய மனைவிமார்களை இவருடைய கணவன்மார்களையும் சொர்க்கத்தில் நுழைவிப்பாயாக. வ துர்ரியாத்திஹிம், யாரெல்லாம் இவர்களை மட்டுமல்ல இவருடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் நீ இந்த சொர்க்கத்தில் நுழைவிப்பாயாக என்று என்ன செய்வாங்க? அரிசை சுமக்கிற மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல நமக்கு சொல்லியிருக்கார்.
அப்ப சொர்க்கம் என்பது பல சிறப்புகளை கொண்ட ஒரு இடம். துனியாவில் எப்படி நாம தாய் தந்தையோட, பிள்ளைகளோட, மனைவியோட, நண்பர்களோட எப்படி ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு அழகான இன்பமான ஒரு வாழ்க்கை வாழ்றோமோ, இதை விட பல மடங்கு இன்பம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலும் இதை மாதிரி எல்லாம் சேர்த்து வைப்பார். பிள்ளைகளோடு தந்தையை, தந்தையோடு பிள்ளையையும், பிள்ளைகளோடு தாயையும், தாயோடு பிள்ளைகளையும், மனைவியோடு கணவன்மார்களையும், கணவன்மார்களோடு மனைவியையும், பிள்ளைகளையும் என்ன செய்வான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்ன செய்வான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து வைப்பதாகவும் குர்ஆன் என்ன செய்றான் சில இடங்கள்ல நமக்கு அல்லாஹ் சொல்லித்தார். ஆனா அதே நேரத்துல ஒரு சொர்க்கவாசியாக ஆக போகிறனா, ஒரு சொர்க்கத்துக்குள் நுழைய வேண்டும் என்று நினைக்கிறனா, ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய எல்லோருக்கும் சொர்க்கம் உண்டு. மூமினாக அல்லாஹ்வை நம்பி எல்லோருக்கும் என்ன உண்டு? சொர்க்கம் உண்டு. ஆனால் நபியோடு இருக்கிற ஒரு பாக்கியம் என்பது சில நபர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹ் இந்த விஷயத்தை வழங்கும். முஸ்லீமாக இருக்கிற எல்லோருக்கும் என்ன உண்டு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை வைக்காத எல்லோருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவார். மூமின்களாக இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்வான்? அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவார். ஆனால் சொர்க்கத்தில் நபியோடு இருக்கிற வாய்ப்பு என்பது அது எல்லாரும் கிடையாது. அது என்ன செய்யலாம்? சில சிறப்பான அமல்களை நாம செஞ்சாலும் கிடைக்காது. அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? நமக்கு பட்டியல் போட்டு சொல்கிறார்கள். குர்ஆன் நமக்கு சில அமல்களை சொல்லி அமல் செஞ்சால் யாரோடு இருக்கலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கலாம். அவர்களோடு இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று சில அமல்கள் நமக்கு சொல்லுது. ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை விட உங்களை நான் அதிகமா நேசிக்கிறேன். என்னுடைய மனைவியை விட உங்களை அதிகமா நேசிக்கிறேன். என் குடும்பத்தை விட உங்களை நான் அதிகமா நேசிக்கிறேன். எல்லாரையும் விட அதிகமா உங்களை நான் நேசிக்கிறேன். இந்த அளவுக்கு என்றால் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னி அன் அகூன ஃபில் பைத்தி, நான் என்னுடைய வீட்டில் இருந்தாலும் அது குறுக்க உங்களை நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். இதுவரை உங்களை நான் பார்க்கும் வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தியை யாருக்கு சொல்றாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டயே நேரடியாக சொல்றாரு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனம் இருக்கிறார். இந்த வசனம், உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர் எங்கே இருப்பார்? நபிமார்களோடு இருப்பார், நபியோடு இருப்பார் என்று அந்த சஹாபியின் விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனம் இருக்கிறார். அப்ப இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதுல அனஸ் இப்னு மாலிக் என்ற ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அப்ப அந்த நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வசனம் வந்து இந்த ஒரு நபித்தோழருக்கு மட்டுமா அல்லது எங்களுக்குமா என்று கேட்கிறார். இந்த வசனத்துல வரக்கூடிய விஷயம் என்பது இந்த ஒருவருக்கு மட்டுமா, எங்களுக்கு உண்டா? நாங்களும் உங்களை நேசிக்கிறோம் தானே, எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்கிறார் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது எல்லோருக்கும் பொதுவானது. என்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன உண்டு? அவர்கள் என்னோடு இருப்பார்கள் என்று இது எல்லாருக்கும் பொதுவானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு வழங்கினார். ஃபரஹனா பிஹி ஃபரஹன் ஷதீதா, இதை கேட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோம் என்று என்ன செய்றாங்க? அந்த நபித்தோழர் அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார். ஏன் சொல்றாரு? உமர மாதிரி நான் அமல் செய்யல, உமர் ரலியல்லாஹு மாதிரி நான் அமல் செய்யவில்லை, அதே போன்று அபூபக்கர் மாதிரி பெரிய பெரிய அமல்கள் எல்லாம் நான் செய்யாம இருக்கிறேன், என்றாலும் நபியை நேசிப்பதில நானும் ஒருவனாக இருக்கிறேன், எனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற சந்தோஷம் அவருக்கு மிகுதியாக ஆனது என்ற செய்தியை அறிவிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மீதான ஒரு நேசம் நமக்கு இருக்க வேண்டும். எல்லாரையும் நேசிப்பது மாதிரி எல்லாத்தையும் விட நேசிக்கணும், அதிகமான ஒரு நேசம் நமக்கு இருக்க வேண்டும். ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சஹாபி பெண்மணி. அந்த பெண்மணி எப்படிப்பட்டவங்கன்னா, ஆகிலாத்துல் அரப், அரபு பெண்களிலேயே அறிவாளியான பெண்மணி, உயர்ந்த குலத்து பெண்மணி, செல்வாக்கு மிக்க பெண்மணி. குடும்ப செல்வாக்கு ஒரு பக்கத்துல, பண செல்வாக்கு ஒரு பக்கத்துல, அறிவு செல்வாக்கு ஒரு பக்கத்துல, இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி. இந்த பெண்மணிக்க பொண்ணு கேட்டு, அதாவது திருமணம் முடிப்பதற்காண்டி ஒரு சஹாபி என்ன செய்றாரு? அவங்க பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்காண்டி கேட்கிறார். அப்ப இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? தன்னை திருமணம் முடிக்கிறதுக்காண்டி இந்த சஹாபி கேட்கிறான்னு சொல்லி தகவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க. யார் சொல்றாங்களா? இந்த மாதிரியா ஒரு சஹாபி என்ன செய்யறாரு? திருமணம் முடிப்பதாக பெண் கேட்டு வந்திருக்கிறாரு, நான் சம்மதம் சொல்லவா அப்படின்னு கேட்கிறார். யாரு கேட்கிறா? ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. யார் சொல்ல? நான் சம்மதம் தெரிவிக்கவா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அவர் கொஞ்சம் அப்பப்ப என்ன செய்வாரு, அடிக்கக்கூடியவரா இருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்வாரு, கை கொஞ்சம் அவருக்கு நீளம் தான், அவர் அப்பப்ப அடிப்பாரு அப்படின்னு நினைச்சலாம்னு சொல்றாங்க. அப்ப ஏதோ ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க, சரி வரட்டும் ஒரு சின்ன தவறு இருக்கு போலுன்னு சொல்லி இந்த பெண்மணி என்ன செய்றாங்க, சம்மதிக்கல, நீங்க அவங்களை திருமணம் செய்யலன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, இன்னொரு சஹாபி பெண் கேட்டு வர, யார, ஃபாத்திமா பின்த் கைஸ் அவங்கள பெண் கேட்டு வர. அப்போ வந்து பெண்மணி என்ன செய்றாங்க, யார்கிட்ட போறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. கேட்டு கேக்குறாங்க, யார சொல்லலாம், இப்படி ஒரு சஹாபி வந்திருக்கிறாரு, என்ன திருமணம் முடிப்பதாக என்ன செய்யறாரு, பெண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு, இவரை நான் கல்யாணம் முடித்து கொள்ளவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரு கொஞ்சம் காசு கொடுக்கறதுல கொஞ்சம் பிடித்தமான ஆள். பிடிச்சமான என்ன, கொஞ்சம் பிடிச்சுதான் அவர் செலவழிப்பாரு, தாராளமான செலவழிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல அவர் செய்தி சொல்லிடுறாரு. இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, அப்ப இதுவும் எனக்கு வேண்டாம், இவரும் வேண்டாம் சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. கடைசியில ஃபாத்திமா பின்த் கைஸ் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, யாரெல்லாம் கல்யாணம் முடிக்காது, முதல்ல ஒருத்தர் வந்தாரு அவரு வேண்டாம், இரண்டாவது வந்தாரு அவரு வேண்டாம், அப்ப நான் யாரை திருமணம் முடிக்காத சொல்ற, நீங்களே சொல்லுங்க. என்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா பின்த் ஸைத், ஒரு அடிமையின் மகனை இவரை நீ திருமணம் செய்யன்னு ஒரு ஒப்பீனியன் தான் சொல்றாங்க, கட்டாயம் இல்ல, ஒரு ஒப்பீனியன் தான் சொல்றாங்க. இப்ப ஃபாத்திமா கைஸ் என்ன செய்றாங்க, உசாமா பின்த் தான் ரசூலுல்லாஹ் பிடிச்சிருக்குது என்று என்ன செய்றாங்க, அப்ப அவரே நான் திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லி வீட்டுல போய் சொல்றாங்க. வீட்டுல உள்ள எல்லாரும் என்ன செய்றாங்க, கொந்தளிக்கிறாங்க, இப்படி எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள ஆள் நீ, பின்புலம் வீட்டு பின்னணி எப்படிப்பட்டது, நீ எவ்வளவு அறிவான பெண்மணி, நீ வந்து ஒரு அடிமையின் பிள்ளையை நீ போய் திருமணம் முடிக்க போறியா, அவர் வாப்பா காலங்காலமா அடிமையா இருந்தவர் தானே, அவருடைய மகன் உசாமாவை போய் நீ கல்யாணம் முடிக்க போறியன்னு சொல்லி வீட்டுக்குள்ள என்ன செய்றாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி பேசுறாங்க. இருந்தாலும் இந்த பெண்மணி தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறாங்க, என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிட்டாங்க, எனவே நான் அவரை தான் திருமணம் செய்வேன் சொல்லி கடைசி திருமணம் முடிக்குது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு மதீனாவாசிகள் எல்லாம் சொன்னாங்க, வாழ்ந்தால் ஃபாத்திமா பின்த் கைஸ மாதிரியும் உசாமா பின்த் ஸெய்த மாதிரியும் தான் வாழணும் என்று எல்லோரும் மதீனாவில செஞ்சாங்க. பிற்காலத்துல பேசிக் கொண்டார்கள் என்ற செய்தியை வரலாற்றை கேள்விப்படும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருக்கு. அவங்களுடைய ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல, அவருடைய ஆசையும் ஒன்று இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன விரும்பினாங்க, அவங்க எதை நேசிச்சாங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும் என்பதை புரிந்து அறிந்து அந்த பெண்மணி வாழ்ந்ததால் உலகத்தில் அவருக்கு சிறப்பான அந்தஸ்து கிடைச்சது. குல்லும் பஅதல்லாஹுல் ஹுஸ்னா, நபியோடு இருந்த அத்தனை நபித்தோழர்களுக்கும் அல்லாஹ் என்ன சொன்னான், குல்லும் எல்லாருக்கும் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, ஹுஸ்னா என்கின்ற சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களித்தார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படும் போது, அவர்களை நாம் அதிகமாக நேசிக்கும் போது, நம்முடைய பிள்ளைகளை விட, தாய் தந்தையை விட, நம்முடைய மற்ற எல்லா விஷயங்களை விட, நம்முடைய சொந்த ஒப்பீனியனை விட, நமக்கு நபி விருப்பமாக இருந்தால், நபியினுடைய விஷயங்கள் நமக்கு விருப்பமாக இருந்தால், சுன்னத்துகள் நமக்கு விருப்பமாக இருந்தால், நிச்சயமாக நபியோடு இருக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சஹாபாக்கள் எல்லாம் இதுக்காக வேண்டிய பல தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற அமல கேட்கக்கூடியவங்களா. ஒரு முறை நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன செய்யறாரு, தண்ணி மித்தி கொடுக்கிறாரு. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கேளு அப்படின்னு சொல்றாங்க. முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்கணும்னு கேட்கிறாரு. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஏதாவது கேளுங்க, இல்ல எனக்கு அதுதான் வேண்டும். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தொழுது துஆ செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க இதன் மூலமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபீனான வணக்கங்கள் மூலமாக ஒருவருக்கு என்ன கிடைக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட நெருக்கம் கிடைக்கும். எல்லாரும் சொர்க்கத்துல தான் இருப்போம். இந்த ஊர்ல எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறோம், அப்படிதானே. இதனால பள்ளிவாசலுக்கு நெருக்கமான ஆள் யாரு, இந்த முதல் வீட்டுக்காரங்க தான். இன்னும் பள்ளிவாசலுக்கு நெருக்கமான ஆள் யாரு, இரண்டாவது வீட்டுக்காரங்க தான், அப்படிதானே. புதுத்தல கடைசியில இருக்கிற ஒரு வீட்டுக்காரங்க பள்ளிக்கு நெருக்கமானவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா பள்ளிக்கு வருவாங்க, போவாங்க, பள்ளிக்கு பார்ப்பாங்க. இது மாதிரி சொர்க்கத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இருப்பாங்க, தூரமாக இருந்து சொர்க்கவாசிகள் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கம் என்பது அது அமல்களை நாம அதிகமா செய்யணும், இது போன்ற அமல்களை செய்வதன் மூலமாக தான் நெருங்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனா வகாஃபில் யதீமி ஃபில் ஜன்னதி ஹக்கதா, நானும் அனாதைகளை ஆதரித்து பராமரித்து அவருடைய விஷயத்தை முழு பொறுப்பெடுக்கக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்கும், இப்படி சொர்க்கத்தில் இருப்போம் என்று சொன்னார். எப்படி சொன்னாங்க, இப்படி இருப்போம் என்று சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம், நபி பின்னாடி வந்த அறிஞர்கள் சொன்னாங்க, இந்த ரெண்டு விரலுக்கு இடையிலும் ஏதாவது விரல் உண்டா, இந்த விரலும் இல்லதானே. இதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே போன்ற அனாதையை பராமரித்தவருக்கும் இடையில் யாரும் இல்லாமல் அவ்வளவு நெருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நெருக்கமாக அவர் இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமா இருப்பாரு, அவருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பார். யாரு,
அனாதைகளை முழுக்க பராமரித்தவர். இதோ வருடத்திற்கு ஒருக்கா கொஞ்சம் மூடி நம்மளால முடிஞ்ச சதகாக்களை செய்துட்டு போறவர் அல்ல. அவருடைய விஷயத்துல மிக கவனம் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய வளர்ச்சியில முழு கவனமே எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் இது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு தான் கிடைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நெருக்கமாக இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்ச செய்தியை பார்க்கிறோம். இந்த அமல்கள் எல்லாம் என்ன செய்யணும், நம்மகிட்ட வர வேண்டும். இன்னொரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமத்தி அஹ்ஸனுஹும் குலுகா. எனக்கு மறுமையில ரொம்ப விருப்பமான ஆள் இங்க துன்யால இல்ல, மறுமையில எனக்கு ரொம்ப விருப்பமான ஆள், மறுமையில எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் யார் என்றால், யார் எனக்கு ரொம்ப நெருக்கமா அமர்ந்திருப்பார், எனக்கு பக்கத்துல ரொம்ப நெருக்கமாக யார் அமர்ந்திருப்பார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்ஸனுஹும் அக்லாகா, தன்னுடைய அக்லாக்குகளை, பண்புகளை, நற்பண்புகளை அழகாக்கி கொண்டவர். நற்பண்புகள் என்றாலே அழகுதான், ஆனால் அந்த நற்பண்புகளை மேன்மேலும் அழகாக்கி கொண்டவர் தான் எனக்கு அருகிலே இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே அக்லாக்குகள் கூட என்ன செய்ய, நல்ல பண்புகள் கூட ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நெருக்கமாக ஆக்கி தரும். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நடிகர்களே, நாம் சரியான அக்கீதா உள்ளவர்களாக, சரியான கொள்கை உள்ளவர்களாக நாம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் என்பது உண்டு. ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக நாம் ஆக வேண்டும் என்றால் அதற்காக நாம் சில அமல்கள் மீது தனி கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதை அமல் செய்கிற பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தந்தருள்வானாக. வாஃபித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மது வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்க வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை, அதுதான் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை. துன்யா என்பது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்ன செய்வோம், நாம துன்யாவை விட்டு நாம் என்ன செய்வோம், செல்ல வேண்டிய பயணம், செல்ல வேண்டிய சூழல் நமக்கு நிச்சயமாக ஏற்படும். நாம எல்லாரும் எப்படி நினைக்கிறோம், நமக்கு ஒரு 20 வயசு இருந்தா நாம 60 வயசு வாழ்வோம், 40 வருஷம் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு 40 வயசை கடந்த ஆட்கள் எப்படி நினைக்கிறோம், குறைஞ்சபட்சம் இன்னொரு 20 வருஷமா என்ன செய்வோம், நாம வாழ்வோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எதுவுமே என்னது இல்ல, நிரந்தரமா இல்ல. இப்ப வேண்டுமென்றாலும் என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் நம்மை அழைத்து செல்வதற்காக அவங்க தயாராக இருக்கிறாங்க. சஃப்ரி பஈதுன் வஜாலி யபுலுகனி வலி பகாயா துனுபி வல் மௌத் யத்லுபனி. மறுமை பயணம் என்பது அது ஒரு தூரமான பயணம், நீண்ட கால ஒரு பயணம். அதற்கான தயாரிப்பு என்பது நம்ம கொஞ்சம் தான் இருக்கு. ஆனால் பாவங்கள், பர்லுகளை செய்யாமல், சுன்னத்துகளை செய்யாமல், பாவங்கள் என்பதிலே நம்ம வாழ்க்கையில அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. வல் மௌத் யத்லுபனி. மரணம் என்பது நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறது. மரணம் என்பது நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மரண சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். கடமைகளையாவது குறைஞ்சபட்சம் செய்யறோமா, கடமைகளையாவது குறைஞ்சபட்சம் செய்யறோமா, நஃபீல்கள் அப்புறம், நஃபீல்கள் அப்புறம், கடமையாவது கொஞ்சம் குறைஞ்சபட்சம் கடமைகளையாவது சரிவர செய்கிறோமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா எப்ப வேண்டுமானாலும் என்ன செய்யும், மரணம் என்பது நமக்கு வரும். எப்ப வேண்டுமென்றாலும் நமக்கு மரணம் வரும். நாம சந்தோஷமாக இருந்தாலும் மரணம் வரும், நாம விளையாண்டு கொண்டிருந்தாலும் மரணம் வரும், நாம கவலையில் இருந்தாலும் மரணம் வரும். எப்ப வேண்டுமென்றாலும் என்ன செய்யும், மரணம் வரும். மரணம் வந்துட்டு அதுக்கப்புறம் நாம இதை பத்தி என்ன செய்ய முடியாது, யோசிக்க முடியுமா, ஒரு களிமா கூட சொல்ல முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு களிமா கூட திரும்ப என்ன செய்ய முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. ஒரு 2 நிமிஷம் கூட ஒரு களிமா 2 தடவை சொல்லிட்டு வரேன்னா அது கூட என்ன கிடையாது, களிமா சொல்லக்கூட. மத்த விஷயம் அப்புறம், பிள்ளைகளுக்கு 2 உபதேசம் செஞ்சுட்டு வர அப்புறம், வாரிசு சொத்துக்கள் பங்கு போட்டு கொடுக்கறதெல்லாம் அப்புறம், சொர்க்கம் செய்வதற்கு காரணமா இருக்கிற ஒரு களிமாவை ஒரு 2 தடவை சொல்லிட்டு வரேன் என்று சொன்னாலும் அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கும் நமக்கு நேரம் என்ன செய்யக்கூடாது, வழங்கப்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்ற செய்தி என்ன, இதா ஜா அஹதுகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. அந்த நேரத்துல டைம் கொடுத்தா இப்போ இல்ல காயுவா, இத்தனை வருஷமும் நீ செய்யல, இனியா செய்ய போற, இத்தனை வருஷமும் நீ செய்யல,
இனியா நீ செய்ய போற, இத்தனை காலம் உனக்கு நான் தந்தேன், இனியுமா உனக்கு காலம் வேணும், இனி நீ செய்ய போறது இல்ல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த வேண்டுகோளை நிராகரித்து விடுவான் என்பதாக குர்ஆன் என்ன செய்யறார், நமக்கு பல இடங்கள்ல சொல்லி தருகிறார். எனவே உலக வாழ்க்கை என்பது நம்முடைய ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யும், ஒண்ணு பிள்ளைகள் மூலமா ஏமாத்தும், அல்லது மனைவி மூலமா ஏமாத்தும், அல்லது பெற்றோர்கள் மூலமாக ஏமாத்தும், அல்லது பொருளாதார ரீதியாகவும் நம்மளை ஏமாத்தும். இதையெல்லாம் தாண்டி ஒரு மறுமையின் மீது ஒரு ஆழமான சிந்தனை கொண்டவர்களாக, அதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக என்ன செய்யணும், நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதை அமல் செய்கிற பாக்கியத்தை தருவாராக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.